ஒரு நண்பர், அந்த நண்பருடைய வாழ்வில் நடந்த சமீபத்திய ஒரு சம்பவம் வந்து, மனிதன் வந்து எமோஷ்னலால் கனெக்ட் பண்ணப்பட்டவன்ல வந்து எந்த மாற்று கருத்து கிடையவே கிடையாது. அந்த நண்பருடைய நண்பர் வந்து ஒரு டிப்டாப்பான ஒரு ஆள் வந்து, அவர் என்ன சொல்கிறது வந்து, ஒரு ஆங்கிலம் அதிகம் தெரிஞ்சவர், ரொம்ப நாகரிகமாக இருப்பார். அவர் பார்க்குறதுனா அவர் ஹைஜீனிக்கான ஒரு நபர் வந்து. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு அலுவலக வேலை சம்மந்தமாக குண்டூருக்கு திடீர்னு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதுக்கு ட்ரெயினில் எப்போவுமே செகண்ட் கிளாஸ் ஏசி, ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி போகிற ஒருத்தருக்கு வந்து ஸ்லீப்பர் கிளாஸ் மட்டும் கிடச்சிது. பகலில் போகிற ஒரு ட்ரெயின் வந்து அதில் ஒரு மாதிரி போய் உக்காந்துருக்கார். இவர்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் வந்து, போயிட்டு உக்காந்தாச்சு. உட்காந்த பிறகு வண்டி நின்று ஏறிட்ட பிறகு இந்த எப்போவுமே ஒரு ட்ரெயினில் பார்த்திங்கன்னா, நம்ம உட்காந்த சீட்டுக்கு எதிர் சீட்லேயோ அல்லது மிடில்லையோ அப்பர்லேயோ யார் வருவாங்கன்னு ஒரு பதப்பதிப்பு இருக்கும். இல்லைன்னா நம்ம போகிறதுக்கு முன்னாடி அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க, அந்த நபரை தேடிக்கிட்டு இருப்போம். வந்து சில நேரங்களில் வந்து அவங்க ஒரு 8 மணிக்கெலாம் நாங்கள் படுத்துணுன்னுவாங்க. வந்து ஒரு 7 மணிக்கெலாம் சாப்பாடெல்லாம் பிரிச்சுடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பயணம் அப்படின்ற பயணத்தில் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, சில பேர் வம்புக்குன்னா சண்டைக்குன்னா வருவாங்க. வந்து இவங்க இந்த ஆட்கள் போவாங்க. இது நிறைய உண்டு. அதுக்கு தான் தொந்தரவே வேணான்னு இந்த ஃபஸ்ட் கிளாஸ் ஏசிலாம் புக் பண்ணின்னு போயிடுது. காசு போனால் கூட போகும்போதுங்கன்னா, இது ஒரு நல்ல அனுபவம் தான். இந்த ஸ்லீப்பர் கிளாஸில் போகிறது பார்த்திங்கன்னா, நீங்கள் சாமானிய மக்கள், நடுத்தர மக்கள், எல்லா விதமான மக்களை பார்க்கலாம். எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். வந்து அவர் வந்து நல்ல வசதியானவர் தான். ஆனால் அவருக்கு எல்லா காசுமே இருக்குது. ஃப்ளைட்டில் கூட போகலாம். அவர் இந்த ஸ்லீப்பர் கிளாஸில் தான் போவார். அவர் சொல்கிற காரணம் என்னென்னா, இந்த பகல் ட்ரெயினில் போகும்பொழுது எங்கள் வழியேற ஏதாவது வாங்கி சாப்பிட்டுன்னு போகலாம். ஒவ்வொரு ஊர், ஒவ்வொரு மாநிலம் மாறும்பொழுது ஒவ்வொரு விதமான மக்கள் வந்து ஏறுவாங்க. ஒவ்வொரு விதமான உணவு வந்து கிடைக்கும். இதெல்லாம் இதை விட்டு வேறு என்னங்க இருக்குது? வருவாங்க எல்லாம் வந்து திடீர்னு வந்து ஒரு பொருள் விற்றுக்கிட்டு போவாங்க. அப்புறம் பலதரப்பட்ட மொழி பேசுகிற மக்களை பார்க்கலாம். தொந்தரவுலாம் எனக்கு ஒன்றும் கிடையாதுங்க. இது ஒரு அவர் என்ன சொல்கிறார், ஒரு 10 புத்தகம் படித்தா மாதிரி அப்படின்வார். ஆனால் நம்மால் வந்து பார்த்திங்கன்னா, என்னடா இதில் வந்து மாட்டிக்கிட்டோமே, இங்கே வந்து உட்காந்துட்டோமே, யார் எதிர் சீட்டில் வருவாங்க, யார் பக்கத்து சீட்டில் வருவாங்க, யார் சைடு சீட்டில் வருவாங்கன்னு அவருக்கு அந்த ஒரு பதப்பதிப்பு. நல்லா உட்காந்துக்கிட்டு செல்ஃபோன் வச்சுருக்கும்போது இவர் நினச்சா மாதிரியே நடந்துச்சு. ஒரு கிராமத்து தம்பதிகள்னால் அது ஒன்றும் இதுவாக சொல்லலை. அடித்து பிடிச்சின்னு மூட்டை முடிச்சியோடு வந்து உள்ள கதவெல்லாம் உடச்சிட்டு வருவாங்க. அந்த ட்ரெயின் நின்று உடனே ரிசர்வேஷன் பண்ண பெட்டி தான், இருக்கை தான் அது. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு பதப்பதிப்பு, நம்ம சீட்டில் யாராவது உட்காந்துட்டு போகிறாங்களோ அப்படின்னு. அப்படி ஓடியாந்து உட்காந்து தன் மனைவி ஒருத்தர் உட்கார வச்சாச்சு. உட்கார வச்சுட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெள்ளை சட்டை, வெள்ளை வேட்டி தான். நான் ரொம்ப நாள் அது மாதிரி கசங்கி போன ஒரு அதில் அங்கங்கே மஞ்சள் கரைகள் அது இதுன்னு தெரியுது. ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சியிலேருந்து வராங்கன்னு மட்டும் இவருக்கு புரியுது. வந்து பார்த்திங்கன்னா, கீழே அந்த வருஷை கட்டுவாங்க இல்லைங்களா ஊருங்களில், வந்து பித்தளை குண்டான், பித்தளை அதெல்லாம் உள்ள சீட்டுக்கடியில் தள்ளுறாங்க. இவர்கிட்ட எதுவுமே கேட்கல. இவருக்கு ஒரு மாதிரியாவது ஆகிடுச்சு. சரி, ஒரு 6-7 மணி நேரம் பயணம், இதெல்லாம் கடந்து தான் போகணும் போல இருக்குதுன்ட்டு இவங்களையும் பார்க்குறாங்க. உள்ளே வச்சுட்டு கேமு அது இதுன்னு விளையாடிக்கிட்டு இருக்காரு. யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. ஆனாலும் அவங்கள வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த அம்மா போய் உட்காந்து முந்தானியை அப்படி இழுத்து போத்தின்னு ஒரு மாதிரி சோகமாக ஆட ஆரம்பிச்சிச்சு. இந்த நபர் போய் ட்ரெயினுக்கு வெளியே போயிட்டார். வெளியே நின்று பிளாட்ஃபார்மில் நின்று அவராக பேசுகிறாரு, அவராக கத்துறாரு, திடீர்னு கண் கலங்குறாரு. எதிர்க்க உள்ள ஒரு சிமெண்ட் பெஞ்சில் போய் உட்கார்றாரு. இதெல்லாம் இவர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்புல இந்த நண்பர். ஏன்னா அவங்க வந்து உட்காந்த சூழ்நிலை, அவங்க நடந்துக்கின ஒரு விதம் வந்து பார்த்தோன்னா, அந்த நபரை மட்டும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கார். இந்த அம்மா வந்து தன் கணவனை எட்டி பார்க்குறாங்க, மறுபடியும் இது வராங்க, எட்டி பார்க்குறாங்க, மறுபடியும் உள்ளே உட்காராங்க. இவர் அது கூட பயணப்பட போகிறாரா, இல்லை வழி அனுப்ப வந்தாரா, இல்லது இவர் வந்து கோச்சிங் போயிட்டாரா, இந்த அம்மாவுக்கு இவருக்கு சண்டையான்னு தெரியல. ஒரு சின்ன பட்டன் ஃபோன் மட்டும் அடிக்கடி அலருது. அதை எடுத்து பார்க்குறாரு, மறுபடியும் கோபமாக வச்சுக்கிறாரு. வச்சோடனே இந்த அம்மா அங்கேருந்து பார்க்குது. இந்த காட்சி வந்து இவருக்கு ரொம்ப விசித்திரமாக இருக்குது. ஏதோ ஒரு மனநிலை, ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க இருக்காங்கன்ட்டு மட்டும் இவருக்கு புரியுது. வந்து புரிஞ்சு இவர் என்ன பண்ணிட்டாரு, இதுக்கு தாங்க வந்து நீங்கள் இந்த மாதிரியான ரயில் பெட்டிகளில் பயணம் செய்யும் பொழுது இப்படியாப்பட்ட பலவிதமான மனிதர்களை நம்ம பார்க்கலாம் அப்படின்ற விஷயம். நீங்கள் ஏசியில் ஸ்க்ரீனை இறக்கி விட்டு நம்மளை வந்து கூண்டில் அடைக்கிற மாதிரி போட்டு விட்ருவாங்க. வந்து அது பகலில் போதா, ராத்திரியில் போதா, என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு தெரியாது. அது வான்னு போயிட்டுருக்கு. அது விரும்புகிறவங்க சரி, அது சொகுசாக பயணம் செய்கிறவங்களுக்கான அது வசதி. அது இவருக்கு முதல் அனுபவம், ஏறக்குறைய இவருக்கு முதல் அனுபவம்னு சொல்கிறாரு. நண்பர்கிட்ட சொல்லியிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த நபர் வந்து கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, சின்ன மனநோயால் மாதிரியான ஒரு விஷயத்து கூட வந்துடுறாரு. சில பேர் ஓவர் டென்ஷன் ஆன பிறகு என்ன வந்துடுறீங்களா, இந்த நெடுக்கில் போவாங்க, அந்த நெடுக்கில் நடந்து வருவாங்க, ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி குடிப்பாங்க, அவங்களே பேசுவாங்க, கோவப்படுவாங்க, ஏதாவது ஒரு ஜட பொருள்கிட்ட நின்று அவங்களா பேசுவாங்க.
இந்த மாதிரி சைகை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த அம்மாவுக்கு ரொம்ப அழுக, கண்ணில் முட்டிக்கின்னு அழுக வருது. இவர் வாய் வரைக்கும் வந்து கேட்கலான்னு தோணுது. அந்த அம்மா இவரை பார்த்துட்டு ஏதாவது நம்மளை கேட்பாரா இவரும்போது இவர் டக்குன்னு நீங்கள் கண்ணு பார்த்தா தானே ஏதாவது பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். இவர் மறுபடியும் கீழே குனிஞ்சிக்கிறாரு. ஆனால் அவருடைய போக்கு வேறு விதமாக இருக்குது. செல்ஃபோன் அடிக்குது இந்த முறை, அதே போல் பட்டன் செல்ஃபோன் அடிக்குது. அவர் எடுத்து அலோன்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஜன்னல் வழியாக போய் அப்படி நிற்க ஆரம்பிச்சு அப்படி பார்த்துட்டு உள்ளே போ அப்படின்றாரு. உள்ளே போன்னு விரட்டுறாரு. மறுபடியும் செல்ஃபோனில் காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு ஆஃப் பண்ணி போட்டுக்கிறாப்புல. அது பாட்டுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சரி நீ வந்து தான் தொலை அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் இவர் கேட்குது, வந்து தான் தொலை அப்படின்னு. இது வரைக்கும் அந்த நொடி வரைக்கும் என்ன தான் நடக்குது அப்படின்னு இவருக்கு சுத்தமாகவே புரியல. என்ன நடக்குது, இவங்க யார், கணவன் மனைவியா, வேறு என்ன உறவின் முறையா, வழி அனுப்ப வந்தவங்களா, என்னன்னே புரியல. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெண் வந்து, ஒரு இளம் பெண்ணு தலைவரி கோலமாக ஓடி வருது. அங்கேருந்து ஓடி வந்து நைனா அப்பா அப்படின்ற வார்த்தையில் சொல்லிட்டு வருது. கதறி அழ வருது. வந்தவொடனே இந்த வெளியே நின்ன நபருக்கு வந்து தாங்க முடியல, கையெல்லாம் உதற ஆரம்பிக்குது. தன் மகளை பார்த்து வெடித்து அழறாரு. இந்த பெட்டிக்குள்ளே இருந்த இந்த அம்மா இருக்குதுல்ல, லிப்போன்னு அடிச்சுட்டு வெளியே போது இவர் கொஞ்சம் பயமும் வந்துடுச்சு. வந்து மகளை பார்த்தோன்னே ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு குடும்ப சண்டையாக என்னென்ன புரியணும்னு பார்த்தா போட்டு இது பண்ணுறது. அவர் அங்கேருந்து அதட்டுறாரு, உன்னை உள்ளே தானே உட்கார சொன்னேன், நீ ஏங்க வந்தனொடனே. ஒரு கட்டத்தில் அந்த பெண் அழ ஆரம்பித்தா தந்தையோடைய காலை பிடிக்க போது தூக்கி நிறுத்துகிற போய் இவர் தெரிஞ்சு போச்சு. வந்து ஒரு அப்பா அம்மா மகள் இவர் 3 பேருக்குள்ளான ஒரு விஷயம் அப்படின்னு அந்த ஓரமாக ஜன்னல் ஓரமாக வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டில் கூட ஏறல. அவனுடைய அந்த பேச்சை வந்து அந்த சைடு பர்த்தரில் உட்காந்து இவர் கேட்க ஆரம்பிக்கிறார். கேட்க ஆரம்பித்தோன்னே அங்கே நடந்த விஷயம் என்னென்னா, புதுசாக திருமணமான அந்த பெண் திருமணம் நடந்திருக்கு. திருமணம் நடந்தது சென்னை பக்கத்தில் ஒரு புறநகர் பகுதியில். அப்பா அம்மாவை வழி அனுப்ப வர வேண்டிய பொண்ணு அது. அவங்க வந்துட்டாங்க, மகளை விட்டுட்டு வந்தாச்சுங்க. வந்த பிறகு அந்த பொண்ணு அடித்து பிடிச்சின்னு வருது. அந்த பெண்ணு சொல்லுது, நான் உனக்கு எத்தனை முறைப்பா ஃபோன் பண்ணுறது, நம்ம ஊரில் இருக்கிறது ரயில்வே ஸ்டேஷனில் ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் தான், இங்கே நான் முன்ன பின்ன வந்ததே இல்லை, எப்போ ஒரு தடவை என்னை கூட்டின்னு வந்துக்கிறீங்க, இத்தனை பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு தெரியாது, நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு நீ கேட்குறதுக்குள்ளே நீங்கள் ஃபோன் கட் பண்ணுற, நான் என்ன பண்ணுவேன் நான் அப்படின்னு. நான் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு நீ வரவே தாள், ஏன் நீ வந்த அப்படின்னு கோவப்படுறாரு. நான் வராமல் எப்படி? அந்த பொண்ணு அழ ஆரம்பிக்குது. நடந்தது என்ன சுருக்கமான ஒரு விஷயம்னா, இந்த பெண்ணிற்கு ஒரு பெரிய இடத்துல திருமணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்களோட வசதியில், ஆளுமையில், நவநாகரிகத்தில் ஏதோ வகையில் ஒரு திருமணம் நடந்திருக்குது. அந்த வீட்டார் இவர்களை தரைக்குறைவாக இல்லை அவமானப்படுத்தும் விதமாக ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. வழி அனுப்ப கூட பொண்ணு அனுப்பலை, மாப்பிள்ளையும் வரல, அவனும் வரல கூட. ஒரு மாமனார் மாமியார் போகிறாங்கன்னா அந்த மாப்பிள்ளையும் அந்த பெண்ணு தானே வழி அனுப்ப வரணும் கடைசி வரைக்கும். ஆனால் அந்த இப்போ தான் கல்யாணம் பண்ணி போயிருக்குது. அதை விட்டு கொடுக்காம அந்த பொண்ணு சொல்லுது என்னன்னா, அத்தை சொன்னாங்க, யார் மாமியாரை, அத்தை சொன்னாங்க, உங்கள் அப்பா அம்மா வழி அனுப்ப பண்ணினா அங்கே நீ அழ ஆரம்பிச்சிருவோன்னு. அவங்க அப்பா சிரிக்க ஆரம்பிக்கிறார். உன் வயசெல்லாம் தாண்டி உன் அனுபவத்தெல்லாம் மீறி நான் வந்தவன் நான், நீ சொல்கிற ஒரு காரணமாக அது அப்படின்னு. என்ன காரணம்னா, நீ போகக்கூடாது அப்படின்னு தடை பண்ணி வச்சுருக்காங்க. அதை மீறி அந்த புகுந்த வீடு இன்னும் அதிகபட்சமாக ஒரு 2-3 நாள் ஆயிருக்குன்னு நீங்கள் திருமணமாகி, அந்த 3 நாளில் அந்த வீட்டையும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு இப்படி சொல்கிற பதிலை கேட்டு வெடித்து அழ ஆரம்பிக்கிறாரு. இந்த அம்மா ஏதோ திட்டுறாங்க அந்த கல்யாண வீட்டை, இந்த இவங்க மாமியார் வீட்டை திட்டும்போது அவர் அதட்டுறாரு. அதட்டி தன் மகளை பார்க்குறாங்க. பார்த்த உடனே, உன் சந்தோஷம் தாம்மா என் சந்தோஷம், உன்னை விட பெரிய என்ன வேணும் எனக்கு, நீ இவ்வளோ தூரம் அலைஞ்சு திரிஞ்சு தேடி வரணுன்றதுக்காக தான் நான் வேணான்னு சொன்னேன். ஏன்னா உனக்கு இந்த சென்னை புதுசு, இந்த ரயில்வே ஸ்டேஷன் மிக மிக புதுசு, சென்ட்ரல், இது ஒரு கடல் மாதிரி இருக்குது, இங்கே நீ என்ன பண்ணுவ நீ அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாரு. அழ ஆரம்பித்த உடனே தான் இவருக்கு மனசெல்லாம் தாங்க முடியாது. உட்காந்துருக்காரு இல்லையா, அதை டிப்டாப்பாக சாமிக்க அங்கே பார்க்க ஆரம்பிக்கிறார். மனிதர்களை வெறும் உடைகளாலும் பேச்சுகளாலும் மட்டுமே நாம் எடை போடுறோம். அதை தாண்டி அவர்களுக்குள்ளே இருக்கிற மனசுன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு அப்பா ஒரு மகளுக்கான அந்த மனசு, ஒரு அப்பாவுக்கும் மகளுக்குமான அந்த கண்ணீர், அவர்களுக்கான அந்த உரையாடல், அந்த பாசம். அவள் எந்த புறநகர் பகுதியிலேருந்து ஓடி வந்தான்னு தெரியவே இல்லை. தலைவரி குலமாக வந்திருக்கா அப்பா மேலே. நீங்கள் 1000 சொல்லுங்கள், அப்பா மகளுக்கான ஒரு பாசம் இருக்குது இல்லைங்களா, இது எந்த இதுலையும் நீங்கள் விட்டே கொடுக்க முடியாதுங்க. நீங்கள் அந்த பாசத்தை நீங்கள் எந்த விதத்தில் பதிவே பண்ண முடியாது. அன்புல்லாப்பான்னு ஒரு படம் சிவாஜியோ நதியாவும் நடித்த படம், சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க அந்த படம். அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டு.
ஒரு கட்டத்தில் இப்போ தான் நமக்கு நிறைய செய்தி ஊடகங்கள், யூடியூப் சேனலு, இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியாக்கெல்லாம் இருக்குது. அந்த காலகட்டங்களில் நிஜமாகவே சிவாஜிக்கு இப்படி ஒரு பொண்ணு இருந்ததுலாம் நினச்சிட்டாங்க வந்து. அந்த கெமிஸ்ட்ரின்னு வாங்கலைங்களா, அந்த கெமிஸ்ட்ரி வந்து உச்சபட்சமாக வந்து கனெக்ட் ஆன படம் அது. நீங்கள் அது இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் ஓவர் ஆக்டிங் அதெல்லாம் சொல்லுவாங்க வந்து. அப்படி வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ் இருக்காங்களே, திரும்ப போய் வந்து ஒரு தேட்டரில் வந்து உடுமலைப்பேட்டை பக்கத்தில் ஒரு தேட்டரில் ஒவ்வொரு சமயம் தேட்டர் முடிஞ்சப்போ அதை க்ளீன் பண்ணி விடுவாங்க இல்லைங்களா, அங்கே பெண்கள் பகுதியில் அந்த கண்ணீர் சிந்தி இருக்கும் தெரியுங்களா, உப்பு பூத்து போய் அழுத இடம் இருக்கு இல்லைங்களா, பெஞ்சு மேலே, அப்போல்லாம் பெஞ்சு தான், அந்த பெஞ்சு வந்து ஈரமாக இருந்ததை நிறைய பேர் பார்த்துருக்காங்க அந்த ஊழியர்கள் வந்து. எப்படி ஒரு படம் பாசமலர முடிஞ்சின ஒரு படம் கிடையாது, ஆனால் ஒரு அப்பாவிற்கும் மகளுக்குமான ஒரு பாசம் ஒன்று இருக்குல்ல, அந்த பாசத்தை கண் முன்னாடி அந்த பார்க்குறாரு அவருக்கு வந்து குறுகி போகிறாரு. ஒரு ட்ரெயின் எடுக்க ஆரம்பிச்சோன்னு தம் பையில் சைடில் எங்கெங்கெல்லாம் காசு இருக்குதோ அந்த ஏழை விவசாயி அந்த கிராமத்தான் அங்கங்கே எடுத்து பொண்ணுக்கிட்ட கொடுக்குறான். ஏறக்குறைய இந்த படிக்காதவன் படத்தில் தம்பியை பஸ்ஸுக்கு ஏற்றிட்டு ரஜினி அங்கங்கே எடுத்து கொடுக்குற மாதிரி கொடுத்த போது அழறா வந்து, பணங்காசம் இருக்கட்டுமா, வெய்ப்பான்றான், வெய்யி அப்படின்னு எதையுமே பார்த்து சூதானமாக நடந்துக்கோ, நீ புரிஞ்சு எல்லாத்தையும் நடந்துக்கோ, எல்லாத்தையும் விட்டு கொடுத்துப்போ, ஒரு தந்தை சொல்ல பாருங்கன்னு விட்டு கொடுத்துப்போ, எனக்கு ஃபோன் பண்ணு, நான் உனக்கு பண்ணுறேன், எதுக்கும் பயப்படாத, நீ துணிச்சலான பெண்ணு, புத்திசாலியான பெண்ணு. புத்திசாலித்தனம் எங்கே தெரியுதுன்னா, உங்கள் அப்பா அம்மாவை அனுப்ப போனீன்னா அழுதுருவன்னு என் அத்தை சொன்னாங்க அப்படின்னு ஒரு பொய்யை அவ்வளோ அருமையாக சொல்கிறேன்னா அந்த இடத்தையும் விட்டு கொடுக்காமல் இருக்கிற நீ ஃபோன் அனுப்புகிறாரு. இவருக்கு உடஞ்சி போகிறாப்புல. நம்ம எதிர்க்கிறத வந்து நாம் ஒரு பெரிய படிப்பு படித்தவன், பெரிய உயர் அதிகாரியாக இருக்கிறவன் அப்படின்ற ஒரு திமிரு உட்கார போது இருந்தது. ஆனால் எதிரில் உட்கார போகிற அந்த 2 பேரும் வந்து சாமானியர்கள், மிக சாதாரணமானவர்கள். ஆனால் அவர்கள் பாசத்திலையும் பந்தத்திலையும் செயல்களிலும் நம்மை விட உயர்ந்தவர்னு அவருக்கு ஒரு பெரிய ஒரு 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 இதுவே வந்துருந்தவர். இவங்க வந்து உட்காடுறாங்க, உட்கார்ந்த உடனே அவருக்கே ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து மகளா அப்படின்னு கேட்குறாரு வந்து. ஆமாங்க மகள் தாங்க, இப்போ தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், வழி அனுப்புறது கூட மாமியார் வீட்டில் அனுப்பலை, அவளாக வந்துட்டா, இப்போ எப்படி போகிறான்னு தெரியல குழந்தை அப்படின்னு, அதில் சாமர்த்தியமாக போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு கண்ணில் தண்ணி முட்டுது. இவருக்கு ஒரு ஃபோன் அடிக்குது, உட்காந்துருந்தார்ல கோட்டு சுட்டோட அந்த ஃபோன் அடிக்குது. அந்த ஃபோனை பார்த்த உடனே அவருக்கு தாரையாக கண்ணீர் வருது. என்னென்னா அவருக்கு ஃபோன் பண்ணுறது அவருடைய மகள். இதுதான் வந்து நீங்கள் எவ்வளோ கோடி விலை கொடுத்து வாங்கினாலும் இந்த அப்பா மகள் பாசத்தை மட்டும் வாங்கவே முடியாது. அந்த நண்பர் அவர் உணர்ந்த அந்த சம்பவத்தை சொல்லி இன்றைக்கு வரைக்கும் அதை சொல்லி அழுதுகிட்டு இருக்காருன்றோடு இதை நான் உங்ககிட்ட பதிவு பண்ணதுக்காக இதை சொன்னது வந்து. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.